Best story time Tamil. இன்னொரு காலத்தில் பார்க்கவா என்று அழைக்கப்படும் பரசுராமன் ஒரு சத்திரிய வம்சத்தால் தன் தந்தை அழிக்கப்பட்டதால் அந்த சத்திரிய வம்சத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்தார். நான் கடினமாக தவம் செய்து ஆயுதத்தை பெற்று என் சபதத்தை பார்கவா வீட்டில் இருந்து கிளம்ப தொடங்கினார். ஒரு அமைதியான இடத்தில் தவம் செய்யலாம் என்று அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தார். அதேபோல் ஒரு மலைக்கு அடியில் வந்து தவம் செய்யவும் ஆரம்பித்தார். மிகவும் கடுமையான தவங்களையும் மேற்கொண்டார். திடீரென இடி மின்னலுடன் சிவபெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார். பக்தாவே, கண்ணை திறந்து பார். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள், அதை நான் தவறாம உனக்கு தருகிறேன் என்று சிவபெருமாள் வாக்களித்தார் பரசுராமனுக்கு. உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சிவபெருமானே. கண் உடையவனை, எனக்கு ஆயுதத்தின் ரகசியங்களை சொல்லுங்கள். அது மட்டுமின்றி எனக்கு வலிமையான ஒரு ஆயுதமும் வேண்டும். இதுவே என் கோரிக்கை. சிவபெருமான் ஆயுதத்தின் ரகசியங்களையும் சொல்லிவிட்டு பரசு என்னும் பெரிய ஆயுதத்தையும் அவருக்கு பரிசாக கொடுத்தார். இன்று முதல் நீ பரசுராமன் என்று அழைக்கப்படுவாய். நான் சென்று வருகிறேன். ஆயுதத்தை வைத்து எனது கோரிக்கையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். பரசுராமன் அனைத்து சத்திரியன்களையும் வதம் செய்ய தொடங்கினான். ஒருவரை கூட விடவில்லை. அவர் கண்ணில் படும் அனைவரையும் அவர் வதம் செய்ய ஆரம்பித்தார். அந்த பாவங்களை தீர்க்க அப்பப்பம் தவம் செய்யவும் ஆரம்பித்தார். அப்படியே சிறிது காலம் சென்றது. நான் சிவபெருமானுக்கு அதிகம் கடமைப்பட்டுள்ளேன். அவருக்கு சென்று என் முழக்கத்தை சொல்லிவிட்டு வர வேண்டும். பரசுராமன் வீட்டில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தான். சிவபெருமானை சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று. பரசுராமன் கைலாசமலைக்கு அவரது பயணத்தை மேற்கொண்டு ஆரம்பித்தார். பல நாள் பயணத்திற்கு பிறகே பரசுராமன் கைலாசமலைக்கு வந்து சேர்ந்தார். மலையை அடைந்த பிறகு சிவபெருமான் மலைக்கு செல்லும் இடத்திற்கு முன்பு விநாயகர் அவருக்கு காவலாக நின்றார். அதை பார்த்த பரசுராமன், என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கணேசா. இப்பொழுது எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கள். நான் சிவபெருமானை பார்த்துவிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருகிறேன். மன்னித்து விடுங்கள். உங்களை உள்ளே அனுப்ப முடியாது. என் தந்தை உள்ளே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே அனுப்ப முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள் பரசுராமா. பரசுராமனுக்கு விநாயகர் தடுத்தது பிடிக்கவில்லை. இருந்தாலும் மெதுவாக கூறினார், புரிந்து கொள்ளுங்கள். நான் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தன். அவரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டேன். நான் சென்று என் ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கி கொண்டு வருகிறேன். உள்ளே விடுங்கள். அது மட்டுமின்றி அவர் என்னுடைய குரு. அவரை பார்க்க நான் மிக தொலைவில் இருந்து வருகிறேன். அதனால் தயவு செய்து என்னை விடுங்கள் கணேசா. இருவரும் மாறி மாறி பேசி கொண்டதில் கணேசருக்கு மிகவும் கோபமானது. கணேசன் தன் தந்தத்தை கொண்டு அவரை தூக்கி வீசிவிட்டார். பரசுராமனுக்கு கோபம் அதிகரித்தது. அதனால் தன்னோட ஆயுதமான கோடாரியை எடுத்து விநாயகர் மீது வீசினார். அதில் அவருக்கு ஒரு தந்தம் உடைந்து விட்டது. உடைந்தபடியே விநாயகர் அங்கிருந்து கீழே விழுந்து விட்டார். விநாயகர் கீழே விழுந்த ஒரு நிமிடம் பரசுராமனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. விநாயகர் தன் தந்தை கொடுத்த கோடாரியை நான் எப்படி தடுப்பது என்றுதான் அந்த கோடாரியை தடுக்கவில்லை. வெளியே ஏதோ சத்தம் கேட்பதை எண்ணிய சிவனும் பார்வதியும், என்ன வெளியே ஒரே சத்தமாக கேட்கிறது, கணேசாக்கு ஏதாவது நிகழ்ந்திருக்குமோ என்று பார்வதி மிகவும் பயத்துடன் அங்கிருந்து இருவரும் வெளியே வந்து பார்த்தனர். வெளியே வந்து பார்த்த சிவனுக்கும் சக்திக்கும் ஒரே ஆச்சரியம். வலது தந்தம் உடைந்த நிலைமையில் விநாயகர் கீழே கிடப்பதை பார்த்து அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்தது. பரசுராமா, நீ என்ன செய்து உள்ளாய் என்று உனக்கு புரிகிறதா? விநாயகர் தன் தந்தையின் வாக்கை நிறைவேற்றவே அவரது வாசலில் இருந்தார். அதை நீ சற்றும் பொருட்படுத்தாமல் விநாயகரை அவமானப்படுத்தியுள்ளார். இது சரியா? என்னை மன்னித்து விடுங்கள் பார்வதி தாயே. ஒரு நிமிடம் எனக்கு என்ன நடந்தது என்று ஒன்று புரியவில்லை. நான் மிகவும் பெரிய தவறு செய்து உள்ளேன். என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் தாயாரே என பரசுராமன் மிகவும் வருத்தத்தோடு கேட்டார். பார்வதியும் பரசுராமனும் பேசி கொண்டிருந்த நேரத்தில் சிவபெருமான் அவரது சக்தியை கொண்டு விநாயகரை பழைய நிலைமைக்கு மாற்றினார். ஆனால் தந்தத்தை ஒட்ட வைக்க முடியவில்லை. அவனை சுயநிலவுக்கு மட்டுமே கொண்டு வந்தார். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பார்வதி தாயே சிவபெருமானே என்று மிகவும் வருத்தத்தோடு கேட்டார் பரசுராமன். சிவன், பார்வதி மற்றும் விநாயகர் மூவரும் சேர்ந்து அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் வழங்கினர். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு விடுதலை கேட்பேன். அதுக்கு யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ அவங்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆளிலே எண்ணெய், தலையிலே கொல்லி, அது என்ன? கமெண்ட் பண்ணுங்க. பாய். இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ்ல லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாய்.